இயக்குநர்கள் சுயமாக சிந்திக்க வேண்டும், மற்றவர்களின் சட்டையை ஆல்டர் செய்யக்கூடாது என இயக்குனர் பாக்கியராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை முகப்பேர் பகுதியில் அமைந்துள்ள வேலம்மாள் பள்ளியில் 13வது வீதி விருது விழா நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து 5000 நாட்டுப்புற கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இயக்குனர் பாக்கியராஜ் திரைப்பட இயக்குநர்கள் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி வாழ்த்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இயக்குநராக வேண்டும் என நினைப்பவர்கள் சுயமாக சிந்திக்க வேண்டும் எனவும், அடுத்தவர்களின் சட்டையை ஆல்டர் செய்யக்கூடாது என்றும் மறைமுகமாக ரீமேக் செய்பவர்களை விமர்சித்தார். நிறைய பேர் சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இவங்க இருக்காங்களே, நம்ம என்ன பண்ண முடியும், ஐயோ இதை விடவா நம்ம செஞ்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி மலைப்பே இருக்கக்கூடாது. அவங்க ரூட்டில் ஏதோ செஞ்சால் நம்ம ரூட்டில் ஏதாவது ஒன்று புதுசாக செய்யலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறையா ஒரு பந்துலு சார்லேருந்து பீம்சிங் சார்லேருந்து ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் இவங்கெல்லாம் இருக்கிற நேரத்தில் தான் எங்கள் டைரக்டர் வந்தார். அப்புறம் அவர் பண்ண சாதனையை பார்க்கும்போது பயந்துட்டு இருந்தால் நான் வந்திருக்க முடியாது. அப்புறம் நான் வந்துட்டேன் அப்படின்னு நினச்சேன்னா பார்த்திபன், பாண்டியராஜ் இவங்கெல்லாம் வர முடியாது. ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம சுயமாக எவ்வளோக்கு எவ்வளோ சுயமாக சிந்திக்கிறோமோ அதுதான் நமக்கு சாஸ்வதமாக இருக்கக்கூடியது.